சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னாங்கன்னா, இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை, உரிமை, ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும். வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படிச்சீங்கன்னா கிளர்ச்சி, எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம், கிளர்ச்சி பண்ணலாம். இங்க யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே, யாருமே கிளர்ச்சி பண்ணலையே. மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை சீண்டுவது, குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது, அது மட்டும் இல்லாம ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம்.